இந்த மேக்ரோனி பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்னிங் டிஃபனாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மேக்ரோனி பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா போட்டுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஆயில் 1 ஸ்பூன். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் ஊற்றுறோம். பாஸ்தா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் உள்ள தண்ணியை எடுத்துருவோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகட்டும். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கேரட், 1 கேரட்டு, பொடியாக கட் பண்ண கேப்சிகம் குடமிளகாய், இது கூட 1 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி 1, இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவிக்கலாம். இப்போது மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மேக்ரோனி பாஸ்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இது ஈவினிங் டீ டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்னிங் டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.